Hi friends, welcome to Dehote Samayal. Please subscribe my channel for more videos. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலான வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ மார்க்கெட்லேருந்து ப்ரான் வாங்கிட்டு வந்திருக்கோங்க. எல்லாமே பெரிய பெரிய ப்ரானாக இருந்துச்சு. அதை எப்படி க்ளீன் பண்ணி குக் பண்ணுறது, அது என்ன மாதிரி வெரைட்டிஸ்லலாம் நம்ம குக் பண்ணலாம், அந்த மாதிரி குக் பண்ணும்போது நம்ம அதில் என்னென்னலாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு டிஷ் பண்ணும்போதும் அதில் இம்பார்ட்டண்டான ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் சமைக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ரான் வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லா ப்ரானுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய பெரிய ப்ரானாக இருந்ததுங்க. இது நல்ல ஃப்ரெஷ்ஷான ப்ரான் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம இந்த ப்ரான் எடுத்து பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நமக்கு ஃப்ரெஷ்ஷான ப்ரான்னு சொன்னாங்க. ஸோ நம்ம மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தாச்சு. நமக்கு இதை ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுமே நமக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சமைக்கலாம் அப்படின்னு. ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ரான் எடுத்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி தலையை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதுலேருந்து இந்த ஷார்ப்பான நீடில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது குத்துச்சுன்னா ரொம்ப பெயினாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இறாலோட தலையை நம்ம பிரித்ததுக்கப்புறம் அந்த தலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொம்பு மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம கையில் குத்துச்சு அப்படின்னா பயங்கர பெயினாக இருக்கும். ரொம்ப நாள் அது வலிக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும் இந்த டைமில். ஸோ இந்த தலையை எடுத்து நம்ம பிச்சு போட்டுடலாம். சில பேர் அந்த தலையை எடுத்து அரைச்சி விட்ட குழம்புன்னு பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம தலையை எடுத்தாச்சு அப்படின்னாவே ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி பிரித்து எடுத்துட்டோம், ஓடெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அதில் நரம்பு மாதிரி இருக்குங்க. ஸோ இதை நம்ம எடுத்துட்டோன்னா நமக்கு நல்லது சாப்பிட்றது. இல்லைன்னா இது எடுக்காமல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கலாங்க. ஸ்டிக்கை வச்சு நம்ம லைட்டாக அதை எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா பீஸாக வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து இருக்க எல்லா ஃபிஷ்ஷையுமே நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு டிஷ்ஷஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட் இல்லாமல் வேறு ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ இது மாதிரி நம்ம நிறைய ஃபிஷ் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்டிக் இருந்ததுன்னா. ஸோ அதனால் நம்ம இது மாதிரி எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லா ப்ரானையும் க்ளீன் பண்ணி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், எல்லா ப்ரானுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம டிஷ்ஷை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே நம்ம சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பிளேட் எடுத்து அதில் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள் நான் செட்டிநாடு ஸ்டைலில் அரைச்சி வச்சுருப்பேன். அதை தான் நான் எப்போதுமே ஆட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்து ஒரு பொடி அரைச்சி அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க நம்ம ப்ரானை மிக்ஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி நல்லா டீப்பாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி ஊற வச்சிடணும். இதை நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், இல்லை வெளியில் வச்சாலும் ஓகே தான். ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம குக் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வைங்க. ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்னால் நம்ம வெளியில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பேன் எடுத்து அதில் சீரகம், சோம்பு 2 ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயமும் பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் தக்காளியும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளியும் சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக நறுக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம குழம்பு மாதிரி செய்கிறப்போ நீளமாக கட் பண்ணணும் தக்காளி. அதுவே நம்ம கிரேவி மாதிரி செய்கிற பிளான் இருந்தாவே இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ப்ரானை இது மேலே வச்சிடலாம். ப்ரான் எல்லாமே நம்ம இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி சமைச்சு பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்போதுமே நம்ம சாப்பிட்றத விட ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேவையான அளவுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் தோசைக்கு சாப்பிட்றேன் அந்த மாதிரினா நீங்கள் வந்து லைட்டாக தண்ணி சேர்க்கும்போது நம்ம கொஞ்சம் கிரேவி மாடலில் கிடைக்கும். ஸோ வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ ரைஸ்க்கு நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் அதை வந்து நம்ம பெரட்டி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால நம்ம வந்து லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறது நல்லது. ப்ரான் ஆல்ரெடி வேக வைக்கும்போதே நல்ல ஜூஸியாக வரும். இருந்தாலும் நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரான் இப்போ ஓரளவு குக் ஆகிடுச்சு. குக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சீரகம், மிளகு 2ம் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்போ நம்ம வந்து இதில் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க மறுபடியும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரானை வந்து நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ எடுத்து பார்த்தா வேறு லெவலில் ஸ்மெல்லு மணக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கிரேவியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம இதை வந்து தோசைக்கு சாப்பிட்லாம், ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ரைஸ்க்கு எடுத்து வச்சு டேஸ்ட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த டிஷ் பண்ணுறத பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ப்ரான் நூடுல்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரான் இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். லைட்டாக வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ப்ரான் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இது மாதிரி ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ப்ரான் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். ஸோ நூடுல்ஸ் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக உள்ளதையும் மறுபடியும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நூடுல்ஸ்க்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் வந்து கேப்சிகம், கேரட்டு, கேபேஜ் எடுத்திருக்கேன். ஆனியன், லைட்டாக சில்லி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரான் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து நம்ம வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் அது வந்து நம்ம ஊற வச்சுருக்கணும். ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சதுலே ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறம் இந்த மாதிரி எடுத்து ப்ரானை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரான் வந்து இப்போ இந்த கலர் வந்து மாறணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம குக் பண்ணணும். இப்போ குக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அந்த ப்ரான் எல்லாத்தையுமே வந்து திருப்பி விடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சால்ட் எல்லாமே நம்ம வந்து தேவையான அளவு ஆட் பண்ணி எடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்க அதே டைமில் இன்னொரு ப்ளேஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நூடுல்ஸை வந்து நல்லா லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வேக வைக்க வேண்டாம், நம்ம லைட்டாக பண்ணால் போதும். நூடுல்ஸ் வேகிறப்போ ரொம்ப லைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும். ஸோ அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃபேனில் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம பாத்திரத்தை வச்சு அதில் வந்து இந்த மாதிரி சில்லி, வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கேப்சிகம், கேரட்டு, முட்டைக்கோஸ் 3மே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கோஸ் எல்லாமே சேர்த்து நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அவுட் சைடு சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ வீட்டில் குழந்தைங்களுக்கோ, பெரியவங்களுக்கோ சாப்பிட்றப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து ப்ரான் வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த நூடுல்ஸ் வந்து உங்களுக்கு ரைஸ்லேயே பண்ணிவிட்டு நூடுல்ஸ் பேக் தனியாக இருக்கும். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்தி. இப்போ வந்து நல்லா நூடுல்ஸ் நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதில் இட்லி பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு டேஸ்டியான சூப்பரான ஒரு ப்ரான் நூடுல்ஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ப்ரான் நூடுல்ஸ் வந்து சமைக்கிறது வந்து வெளியில் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் வந்து நிறைய வந்து அஜினோமோட்டோ அந்த மாதிரி நிறைய சேர்ப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்ட ஃபீலும் கிடைக்கணும் அப்படின்னா வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உண்மையாகவே பயங்கரமாக இருந்துச்சு. சில பேருக்கு வந்து இதில் எக் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து எக்கு வந்து நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து வெறும் ஆயில் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக பெப்பர் போட்டிருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த எக்கை வந்து பாயில் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் ஆயில் யாருக்காவது வேணும் அப்படின்னா நம்ம அந்த மெத்தட்லேயும் குக் பண்ணி எடுத்து அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணி சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து டேஸ்ட்டு பார்த்தாச்சு. சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதுவும் இல்லாமல் ப்ரான் வந்து நல்லா வெந்திருந்தது. ஸோ நல்லா குக் ஆகிருந்ததுனால அதுவும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட்டு டிஷ்ஷஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சில் அதிகமாக சாப்பிடக்கூடிய ப்ரான் ஃப்ரைங்க. இது வந்து நம்ம வீட்டிலே பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷும் கூட. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரான் எடுத்து அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் தூள், சால்ட்டு, பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். வெறும் ஆயிலில் நல்லா நம்ம டீப் ஃப்ரை பண்ணோன்னா போதும். வேறு எந்த வேலையுமே இல்லை. இது வந்து ஒரு சோம்பேறி ப்ரான் டிஷ்ஷும் கூட சொல்லலாம். ஸோ இது மாதிரி சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.